தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி, அதாவது இந்தியன் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். அதாவது ஆயில் இந்தியா அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஸோ டெல்லி, மும்பை, சென்னை, ஸோ இந்த ஹெட் ஆஃபீஸில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் அண்டு ஹவு மெனி சீட்ஸ் அவைலபிள் ஃபார் த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க. நார்த்தன் செக்டர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மும்பை செக்டார் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத்தன் செக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வெஸ்டர்ன் செக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் அந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சவுத்தன் ரீஜியன், அதாவது சவுத்தன் செக்டரில் கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி தான். ஸோ நமக்கு சவுத்தன் ரீஜியனில் எந்த சென்டர் பார்த்திங்கன்னா சென்னை சென்டரில் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் 7 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் 9, எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் ஆயில் அண்டு கேஸ் 7, ஃபயர் சேஃப்டி சூப்பர்வைசர் ஆயில் அண்டு கேஸ் 2, ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் ஆயில் அண்டு கேஸ் 2, எலக்ட்ரீஷியன் 3, செக்ரட்டரியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆயில் அண்டு கேஸ் 10, அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 7. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 40 போஸ்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு என்னெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், நம்ம எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏஜ் க்ரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் 24 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது லைப்ரரி அசிஸ்டண்ட்டாக இருந்தால் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் ஐடி அண்ட் சிஓபிஏ ட்ரேட், அதாவது ஐடியை முடித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் வேணும் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ் ஆயில் அண்ட் கேஸுக்கு பிகாம் முடிச்சிருக்கணும். லேப் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்திருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹெச்ஆர் ஆயில் அண்ட் கேஸுக்கு பிபிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி ஹவு டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அஃபீஷியல் வெப்சைட் தான் பார்த்திங்க அப்படின்னா https://www.apprenticeshipindia.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு தான் நாம் வந்து அப்ளை பண்ணணும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்டிமேட்டட் தோ தே ரிஜிஸ்டர் மெயில் ஐடி. ஸோ எக்ஸாம் கிடையாது, நம்மளுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு இதை கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா 16/10/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது பார்த்திங்க 16/10/2025 லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6/11/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பற்றி ப்ரீஃபான விஷயங்களை இதை பார்க்கலாம். ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் உள்ள 2623 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலி பணியிடங்களுக்கு என்னெல்லாம் கல்வி தகுதி, சம்பளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் மத்திய அரசு வேலை. மொத்த போஸ்டிங் 2623. லாஸ்ட் டேட் 6/11/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பதவி பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ். மாத சம்பளம் 8200 12,300 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th ஐடிஐ டிப்ளமா டிகிரி பிடெக் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 24 வயசு வரைக்கும் நமக்கு இருக்கணும். விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தேர்வு செய்யும் முறை பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான டேட் கூட கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த ஜாபுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேண்டி விண்ணப்பிச்சு எதிர்பார்த்துருக்கக்கூடிய அத்தனை கேண்டிடேட்ஸும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, இந்த ஜாபுக்கு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் வழியாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.